நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன், வித் யுவர் சக்சஸ் bury them with your smile. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ஒரு சூப்பரான செம்மையான ஒரு லவ் சாங் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா என்தாரா சாங். மோஸ்ட்லி இந்த சாங் வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரட், எனக்கும் ஃபேவரட். ஸோ அந்த சாங் வந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் டச்சில் இருக்கிறதுக்கு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகான் டச் பண்ணி ஆளில் போட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலைட் மோஷன் ஆப் வேணும். அந்த ஆப் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ப்ரீசெட் வேணும். அதாவது BeatMark எஃபெக்ட் ரெண்டையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இதில் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. போனதுக்கப்புறம் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது BeatMark அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கனால ஸ்டார்டிங்லேயே வந்து வந்துடும். இதில் வந்து BeatMark கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணல அப்படின்னா ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. பேக்கில் வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோவில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து நீங்கள் யார் ஃபோட்டோ வச்சு வீடியோ மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோட்டோ வந்து இதில் ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. பேக்கில் வந்துட்டு ஷேர் சிம்மில் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் PNGன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. இதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே பண்ணிவிட்டு BeatMark இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போ நான் ஆல் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் ரீசெண்டாக சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ எனக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சிம்பிள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்துக்குங்க. இதில் குரூப் 1 கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் கொடுத்துக்குங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து உள்ளே போங்க, ஒரே நிமிஷம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ஸில் போயிட்டு இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ அந்த இடத்துல வரணும்னு நினைக்கலாம் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்டோட ஆட் ஆகி இந்த மூவிங்கோட வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரி வரும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஒவ்வொரு குரூப்புக்குமே வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த குரூப்லேயும் போயிட்டு எடிட் குரூப் கொடுத்துட்டு கலர் அண்ட் ஃபில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் கொடுத்துட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். பேக்கில் வந்துட்டு எஃபெக்ட் ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 எஃபெக்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க. எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து நமக்கு காப்பி ஆயிரும். இப்போ மறுபடியும் BeatMarkல போய்க்குங்க. போனோடனே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்து இருக்க ஃபோட்டோ வந்து எம்டியாக விட்டுருங்க. ரெண்டாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இப்போது அடுத்த ஃபோட்டோ விட்டு அதுக்கு அடுத்து இருக்க ஃபோட்டோ, அதாவது ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டே வாங்க லாஸ்ட் வரைக்குமே. ஓகே, இப்போ பேக்கில் வந்துட்டு மறுபடியும் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா BeatMarkல போயிட்டு இந்த ரெண்டாவது ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய் 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்குமே, அதாவது எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ வந்து இந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டே வாங்க. இதை ஆட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா 2 லேயர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கில் வந்துட்டு எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லேயர், அதாவது இந்த 3 லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிவிட்டு
அந்த லேயர் சிம்பிள கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்ஸ் குடுத்துட்டு இத காப்பி பண்ணிக்கங்க. இப்போ வெளிய வந்துட்டு BeatMarkல போனீங்க அப்டின்னா, இத கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த லேயர் ஆட் ஆயிரும். இதுல வந்து இன்னும் என்ன பண்ணணும்னா, இந்த 3 லேயரையுமே வந்து செலக்ட் பண்ணிட்டு, இதோட வந்து இந்த 3வது கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நம்ம சேவ் பண்றது மட்டும் தான் வேல. மேல வந்து ஷேர் சிம்பல் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, வீடியோக்கு கீழ ரெசல்யூஷன் இருக்கும். எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸ்போர்ட்ங்கிறத குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு இந்த வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சுரும். மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்குள்ள வந்து சேவ், ஷேர், க்ளோஸ் 3 ஆப்ஷன் காட்டும். சேவ் குடுத்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இது மாரியான அலைன் மோஷன் வீடியோ எடிட்டிங்க்கு. உங்களுக்கு வேற ஏதாவது எடிட்டிங் வேணும் அப்டினாலும், மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.